Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல Colin Howard எழுதின My Dog Marcus short storyயோட summary பார்க்க போறோம். Colin Howard வந்து ஒரு American writer. அவருடைய works எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா it will be loaded with fun and humor. So this is also one such story. இந்த summary-யை இப்ப நம்ம பார்த்திடலாம். Marcus அப்படிங்கிறது it is the name of a dog. ஒரு dog வந்து என்ன பண்ணும்? அதுக்கு வைக்கிற சாப்பாடை சாப்பிடும், walking கூட்டிட்டு போனா போகும். அப்புறம் யாராவது strangers பார்த்தா கொலைக்கும். இந்த வேலையெல்லாம் தான் ஒரு dog பார்க்கும். பட் இந்த dog என்ன பண்ணுதுன்னு பாருங்க. 16 hours தூங்குது, 6 hours ரெஸ்ட் எடுக்குது and rest of the 2 hours நல்லா சாப்பிடுது. So Marcus can be described as a huge, handsome but lazy and stupid dog. அதுக்கு வாக்கிங் போறதுனாலே பிடிக்கவே மாட்டேங்குது. அது பாக்குற அந்த ஒரே ஒரு வேலை தான் வாக்கிங் போறது. பட் மற்ற டாக்ஸ்க்கெல்லாம் வாக்கிங் போறதுனா ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி போங்க. நம்மளே ரோட் சைட்ஸ் பார்த்திருப்போம், நிறைய பேர் அவங்களுடைய டாக்ஸை வாக்கிங் கூட்டிட்டு வருவாங்க. அந்த டாக்ஸ் எவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணும் அப்படிங்கறது நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. பட் இந்த டாகுக்கு வாக்கிங் போறதே பிடிக்கவே மாட்டேங்குது பிகாஸ் இட் வாஸ் வெரி லேசி. அதனால இட் டிவைசஸ் அ பிளான். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னு பாருங்க. ஒரு நாள் நம்ம வந்து ஏன் டெஃபா நடிக்க கூடாது அப்படின்னு யோசிக்குது. சோ நம்ம டெஃபா நடிச்சோம் அப்படின்னா அவங்க கூப்பிடுறது நம்ம காதுல விழுகாது. சோ நம்ம ஆப்வியஸ்லி வாக்கிங் போக தேவையில்லை, நம்ம வாட்டுக்கு அமைதியா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அப்படியே அதோடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ ஒன் டே அந்த வீட்டுடைய ஓனர் வந்து தட் இஸ் அந்த மேடம் வந்து கூப்பிடுறாங்க மார்க்கஸ். மார்க்கஸ் எதுவுமே பதில் சொல்லல, அமைதியா இருக்குது அப்படின்னு உடனேவே அவங்க போய் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, பாவம் மார்க்கஸ், அவனுக்கு காது கேட்க மாட்டேங்குது, வர வர எனக்கு பாவமா இருக்கு அவனை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாஸ்டர் என்ன சொல்றாரு, இல்லையே நேற்று நைட் வரையும் அவன் நல்லா தானே இருந்தான், ஓகே நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு he is going near Marcus and he is calling Marcus for a walk. Marcus coming for a walk அப்படின்னு கூப்பிடுறாரு. பட் மார்க்கஸ் அப்படியே ஒரு ரியல் ஆக்டர் மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்குது, எதுவுமே கேட்காத மாதிரி இங்கிட்டு திருன்னு முழிச்சு பாக்குது, அப்படியே அமைதியா படுத்திருக்குது. ஸோ த மாஸ்டர் ஆல்சோ டிசைடட் தட் ஓகே அதுக்கு உண்மையிலேயே காது கேட்கல போல அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாரு. அவரும் 2-3 வாட்டி கூப்பிட்டு பாக்குறாரு. பட் மார்க்கஸ் வந்து அசையவே இல்லை. ஸோ ஹி ஆல்சோ டிசைடட் தட் ஓகே இட் ஹாஸ் கான் டெஃப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விட்டுறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு ஃபுட் சம்பந்தமான எல்லா சவுண்டும் கேட்கறது அப்படிங்கறத இந்த 2 கப்பலும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா மாஸ்டருக்கு வந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது a piece of meat வந்து கீழே விழுந்துறது, மீட் ஆர் போன் அது வந்து கீழே விழுந்துறது. கிச்சன்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த மார்க்கஸ் அந்த சவுண்டை கேட்ட உடனேவே வேகமா துள்ளி குதிச்சு ஓடி வந்து அந்த போனை சாப்பிடுது. இதை பார்த்த உடனே மாஸ்டர் என்ன கேக்குறாரு, ஏய் ஐ தாட் யூ வர் டெஃப், பட் உனக்கு போன் விழுகிற சவுண்ட் எப்படி கேட்டுச்சு அப்படின்னு கேட்ட உடனேவே மார்க்கஸோட எக்ஸ்பிரஷன் மாறுது. வாலெல்லாம் தொங்கி போச்சு, காதெல்லாம் அடங்கி போயிட்டு அப்படியே அமைதியா மறுபடியும் ரிட்டர்ன் போய் படுத்துக்குது தன்னுடைய பிளேஸ்ல. சோ இப்போ இந்த 2 கப்பலும் டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே மார்க்கஸ் இஸ் somehow pretending அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. பட் இத முழுசா எப்ப கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா whenever the busher comes, அந்த புஷர் வந்து டோர் latch ஓபன் பண்ண சவுண்ட் கேட்ட உடனேவே மார்க்கஸ் அவர் பக்கத்துல போய் நின்னு அவரை வந்து அப்படியே பயங்கரமா வெல்கம் பண்ணுது, வாலாட்டுது. இத பார்த்த உடனேவே இந்த கப்பல் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஓகே மார்க்கஸ் வந்து கண்டிப்பா டெஃப் கிடையாது, இட் ஹாஸ் ஒன்லி பார்ட்லி கான் டெஃப், ஐ திங்க் இட் இஸ் ஆக்டிங் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த 2 கப்பலும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓகே அதுக்கு எப்படி காது கேட்காத மாதிரி அது நடிக்குதோ நம்மளும் என்ன பண்ணுவோம், அதை உண்மையிலே டெஃபா போன மாதிரி நம்ம அது முன்னாடி நடிப்போம். தட் மீன்ஸ் நம்ம 2 பேரும் அது முன்னாடி அமைதியா பேசுவோம், ஒன்லி லிப் மூவ்மெண்ட் மட்டும் நம்ம கொடுப்போம், அதை பார்த்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பிளானை உடனே எக்ஸிக்யூட் பண்றாங்க. 2 பேருமே மார்க்கஸ் முன்னாடி பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்படியே லிப் மட்டும் தான் மூவ் பண்றாங்க. இத அவங்க வந்து கண்டினியூ பண்ண மார்க்கஸ்க்கு ஒரு வித பயம் வந்துருது. ஒருவேளை உண்மையிலேயே நமக்கு காது கேட்காம போயிருச்சு அப்படின்னு பயப்புல பயங்கரமா ஃபீல் பண்ணுது. 16 hours sleep 14 hours மாறிடுது. சாப்பிடுறதுங்கிறது ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. ஈவன் அதனுடைய வெயிட் கூட ரொம்பவே லாஸ் ஆயிடுது. ரொம்ப கவலைப்படுது மார்க்கஸ், நம்ம வந்து காது கேட்காத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சோம், பட் இப்ப என்னடானா உண்மையிலே நமக்கு காது கேட்க மாட்டேங்குது, அட கடவுளே அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. சோ ஓகே கொஞ்ச நாள் வந்து 2 பேரும் இப்படியே நடிக்கிறாங்க. இந்த 2 கப்பலும் ஓகே இதுதான் மார்க்கஸ்க்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி நடிக்கிறாங்க.
ஆப்வியஸ்லி மார்க்கஸோடைய வெயிட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ரெடியூஸ் ஆன உடனே ஓகே இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா நல்லபடியா வேலை பார்த்துருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு the couple decides to break the silence and at last finally மாஸ்டர் வந்து கூப்பிடுறாரு. Come on Marcus, it's time for you, work boy அப்படின்னு கூப்பிட்ட உடனேவே மார்க்கஸ் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷனோட அப்பாடா நமக்கு காது கேக்குது நம்ம செவிடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடுது. சோ இதுவரையும் மார்க்கஸ் அவ்வளவு தூரம் நடந்ததே இல்ல. அன்னைக்கு ஹாஃப் அ மைல் கிட்ட அது நடக்குது. ரொம்ப லைவ்லியா ஒரு லைவ்லி போனி மாதிரி பயங்கர ஹாப்பியா அது துள்ளி குதிச்சு ஓடி ஆடி நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கேர் பண்றாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி நடிக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள நம்ம கேர் பண்ணிட முடியும். திஸ் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஓகே, ஐ ஹோப் யூ குட் ஹவ் என்ஜாய்ட் த ஸ்டோரி. உங்களுக்கு இதுல புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நிறைய ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க் கிடையாது. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கஸோட ஸ்டோரியை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மரியோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Kanya Manohar.